ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருளை விலைக்கேற்றக்கூடிய எண்ணெயில சேர்த்து தீபம் ஏற்றுறதால உங்க வாழ்க்கையில பலவிதமான செல்வங்கள் ஏற்படும். பண வரவு தாறுமாறாக இருக்கும். தங்கம் வெள்ளி சேரும். அது என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை சேர்த்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த ஒரு முக்கியமான விரத நாள். ஒரு மாதத்தில் மொத்தமாக 2 அஷ்டமி வரும். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்பிரை அஷ்டமி, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளபிரை அஷ்டமி. நிறைய பேர் இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துவாங்க. காரணம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தேய்ந்து போகணும், கஷ்டங்கள் தேய்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தேய்பிரை அஷ்டமியில ராகு கால நேரத்துல விளக்கேற்றுவாங்க. குறிப்பா காலபைரவர் ஒரு காவல் தெய்வம். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள், பிரச்சனை, போட்டி, பொறாமை இது எல்லாத்துக்கும் காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர் காலபைரவர் தான். 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர். நம்ம சிவாலயத்துக்கு போனோம்னா எல்லா கடவுளையும் வணங்கிட்டு கடைசியா தான் பைரவரை வணங்குவோம். கடைசியா வணங்கக்கூடிய தெய்வமா இருந்தாலும் அவ்வளோ பெரிய சிவாலயத்துக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர் இந்த காலபைரவர். காலபைரவரை தொடர்ச்சியா வணங்கிட்டு வர்றவங்களுக்கு வாழ்க்கையில எதிரிகள் தொல்லையே இருக்காது. அப்பேற்பட்ட காலபைரவருக்கு உகந்த இந்த வளபிரை அஷ்டமி திதி ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. தேய்பிரை அஷ்டமியில நம்மளோட கஷ்டங்கள் தேய்ந்து போகணும், கடன் தேய்ந்து போகணுங்கிறதுக்காக வழிபாடு நடத்துறோம். வளபிரை அஷ்டமி திதியை பெருசா யாரும் கண்டுக்கிறது கிடையாது. சொல்லப்போனா வளபிரை அஷ்டமி திதியும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த வளபிரை அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்ம இடக்கூடிய செல்வ வளங்கள் வளர்ந்துகிட்டே போகணும், பொன் பொருள் இது எல்லாமே நிரந்தரமா நம்ம வீட்டை தங்கணும் அப்படிங்கிறவங்க காலபைரவரை வளபிரை அஷ்டமி திதியில வணங்கலாம். குறிப்பா நிறைய பேருக்கு காசு பணம் கையில இருக்கும், ஆனா தங்கம் மட்டும் சேரவே சேராது. அவங்களுக்கு சொர்ண தோஷம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க சொர்ண ஆகாஷ்ட பைரவரை வளபிரை அஷ்டமி திதியில வணங்குறதால அடகு வைத்த நகைகளை மீட்க முடியும். வீட்டில் தங்கம் வெள்ளி சேருவதற்கான வழிவகையை ஏற்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட அஷ்டமி திதி, இந்த வளபிரை அஷ்டமி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்னதான் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 31ஆம் தேதி அஷ்டமி திதியா இருந்தாலும் அது சனிக்கிழமை இரவு 9:38 ஆரம்பிச்சிடுது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:27 வரைக்கும் இருக்கு. ஆக மொத்தத்துல ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நாள் முழுக்க இரவு 11:30 வரைக்கும் அஷ்டமி திதி தான். குறிப்பா அஷ்டமி திதியில ராகு கால நேர வழிபாடு ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலம் அப்படிங்கிறது மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி. இந்த 1.5 மணி நேரம் தான் ராகு காலம். இந்த நேரத்துல உங்க வீடு பக்கத்துல சிவாலயங்கள் இருக்கக்கூடிய காலபைரவர் சன்னதியில காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. காலபைரவர் ஒரு வாசனை பிரியர். பன்னீர், அரகஜா, புனுகு, சந்தனம் இது மாதிரி தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். செவ்வரளி மலர், செம்பருத்தி மலர் இது மாதிரி சிவப்பு நிற மலர்களையும் நீங்க பூஜைக்கு கொடுக்கறதும் விசேஷம்தான். இன்னொரு பக்கம் பைரவர் வழிபாட்டுல மிளகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேய்பிரை அஷ்டமியில சிவப்பு நிற துணியில 27 மிளகை முடிஞ்சு அதை தீபம் போடுவாங்க. அது மூலயமா கடன் பிரச்சனை காணாமல் போகும்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பரிகாரத்தை நம்ம வீட்டில் பண்ண போறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு, அதுல கொஞ்சமா அதில் ஊற்றி ஏற்றுறதுக்கு தீப எண்ணெய், கூடவே 8 மிளகு எடுத்துருக்கிறோம். மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய தாந்திரிக பொருள்ல மிக முக்கியமான பொருள். அது ஏன் 8 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம்னா பைரவருக்கு உகந்த எண் 8. திதிகள்ல 8வது திதியா வரக்கூடியது அஷ்டமி. அஷ்டனா 8. அதனால காலபைரவருக்கு உகந்த 8 எண்ணிக்கையில மிளகு எடுத்திருக்கிறீங்க. மாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி இந்த 1.5 மணி நேரத்துல ஏதாவது ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த தீபத்தை ஏற்றிருங்க. மாலை ஒரு 5:30 மணி கூட நீங்க ஏற்றலாம், தப்பு கிடையாது. வீட்டோட பூஜையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எப்பவும் போல உங்க பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. நிறைய பேர் வீடுகளில் காலபைரவர் போட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க வீட்டில் சிவபெருமான் போட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை நீங்க ஃபர்ஸ்ட் பைரவரா பாவிக்கணும். அந்த தீபத்துக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றணும். நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அகல் விளக்கு, ஒருவேளை அகல் விளக்கு இல்லைன்னா வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு குபேர விளக்கோ இல்லை ஒரு காமாட்சி விளக்கோ எடுத்துக்கலாம். அதுல திரி போட்டு தீப எண்ணெய் ஊற்றணும். அப்படி தீப எண்ணெய் ஊற்றக்கூடிய அந்த பகுதியில 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மிளகை ஒரு மிளகாய் எடுத்து ஓம் காலபைரவாய நமக, ஓம் காலபைரவாய போற்றின்னு உங்களுக்கு காலபைரவோட என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லிக்கிட்டு ஒரு மிளகாய் எடுத்து அந்த தீப எண்ணெயில போட்டுட்டு நீங்க தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை பைரவ சன்னதியில் ஏற்றுங்கிற கட்டாயம் கிடையாது. வீட்டில் எரியக்கூடிய சிவபெருமானுக்கு முன்னாடி எரியக்கூடிய தீபத்துக்கு முன்னாடி கூட இதை நீங்க ஏற்றிக்கலாம். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம், பொருள் இதெல்லாம் பன்மடங்கு பெருகணும்னு என்ன கோரிக்கை இருக்கோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சா போதும். ஒரு 5:45 மணிக்கு அந்த தீபத்தை ஏற்றினா கூட மாலை ஒரு 6:30 வரைக்கும் இந்த தீபம் எரிஞ்சா கூட போதும்.
ஆனா ராகு கால நேரம் முடியறதுக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏத்திடணும். இந்த ஒரு வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.